1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று. அப்போ நம்ம பரிசுத்த பவுல் பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே உண்மையிலாக இருக்க நீங்கள் இறக்கம் செய்யுங்கப்பா. நான் எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. பேச்சில், வார்த்தையில், எண்ணங்களில், சிந்தனைகளில், செயல்களில் எல்லாத்தையும் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. நீர் எனக்கு இறக்க செய்யுங்க. பரிசுத்த பவுலுக்கு இறக்க செஞ்சீங்களாம் ஆண்டவரே. நீங்கள் எனக்கும் இறக்க செய்யுங்க. நான் உண்மையிலாக இருக்கணும் ஆண்டவரே. ஆபிரகாம் பார்த்த ஆபிரகாம் என்ன செஞ்சார்? தேவனுக்கு சரி. 2வது உண்மையில இருந்தார். பரிசுத்த பவுல் சொல்கிறார் உண்மையாக இருக்கிறதுக்கு என்ன செஞ்சார்? தேவனிடத்தில் இறக்கத்தை பெற்றாராம். ஆண்டவரே என்னையும் உண்மையிலாக இருக்க இறக்க செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில் எத்தனையோ குறை இருக்குது, குற்றம் இருக்குப்பா. என் வாழ்க்கையில் எப்படியோ இருக்கிறான் ஆண்டவர். என் வாழ்க்கையை நீ பொறுப்புடுங்கப்பா. என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும் ஆண்டவர். இறக்க செய்யுன்னு சொல்லி நம்ம இறக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அவருக்கு எப்படி இருந்தார்? சிநேகிதனாக இருந்தார். யாருக்கு சிநேகிதன்? கர்த்தருக்கு சிநேகிதன். மனிதருக்கு இல்லை, அவர் யாருக்கு சிநேகிதனாக இருந்தார்? கர்த்தருக்கு சிநேகிதனாக இருந்தார். அப்போ நம்மளும் இன்றைக்கி நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரணும். ஆண்டவரே நானும் உமக்கு சிநேகிதனாக இருக்கணும். ஆபிரகாம் எங்களை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தானே ஆண்டவர். அவரும் உங்களுக்கு சிநேகிதனாக இருந்தாரப்பா. என் வாழ்க்கையும் உங்களுக்கு சிநேகிதனாக இருக்கணும் ஆண்டவரே. 2வது நமக்குள்ள என்ன வரும்? கர்த்தாவே ஆபிரகாம் உண்மையுள்ளவர் இருந்தார். பரிசுத்த பவுல் உண்மையிலாக இருக்கும் ஒருத்தர் இறக்க பெற்றாராம்மாப்பா. நீங்கள் உண்மையிலாக இருந்தீங்களே, எனக்கு இறக்க செய்யுங்க. நான் உண்மையுள்ளதாக வாரேனப்பா. என்னால் முடியல, எனக்கு பலன் இல்லை. நீங்கள் தான் என்னை உண்மையுள்ளதாக மாற்றும், எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா. 3வது ஆபிரகாம் வாழ்க்கையில் என்ன இருக்குது பாருங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. பார்த்தீங்களா? ஆபிரகாம் என்ன செஞ்சாரா? கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செஞ்சார்? கர்த்தருக்கு சின்ன. 2வது அவர்கிட்ட என்ன இருந்தது? உண்மை இருந்தது. உண்மையில் 3வது அவளுக்கு என்ன இருந்தது? கர்த்தருடைய சொல்லுக்கு அவர் என்ன செஞ்சாரா? கீழ்ப்படிந்திருந்தார். அப்போ தான் நம்மளும் அப்படி இருந்தால் தான் நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வார். கர்த்தர் சகலத்தையும் ஆசீர்வதித்து வந்தார். காரணம் என்ன? அது ஆபிரகாம் கர்த்தர் சகல காரியத்தையும் ஆசீர்வதித்து வந்த காரணம் என்னென்னா அவர்கிட்ட கர்த்தருக்கு சின்னதாக இருந்தார். 2வது உண்மையில். 3வது என்ன செய்ய? கர்த்தர் சொல்லுக்கு அவர் என்ன செஞ்சாரா? கீழ்ப்படிந்திருந்தார்.